திருக்களிற்றுப்படிங்கிறது எங்கன்னாக்க சிற்றவையையும் பொன்னம்பலத்தையும் சேர்க்கிற இடம். அதாவது சிற்றபை கனகசபை, கீழே இருப்பது கனகசபை. ஒரு 5 படி இருக்கும், 2 பக்கமும் யானையினுடைய துதிக்கு போல திரண்ட பாகம் இருக்கும். மேல போன நடராஜர், சிவகாமி அம்மா, அங்க ரகசியம், சிதம்பர ரகசியம், ஸ்படிகலிங்கம். அந்த சிற்றபை கீழே இருக்கிறது கனகசபை. அந்த இடத்துல இப்ப நிக்கிறார் சம்பந்த சுவாமி, விழுந்து வணங்குறா. கவனிக்கணும். ஒன்றிய சிந்தை உருக உயர்வேறு குன்றணைய பேரம்பலம் மருங்கு கும்பிட்டு மன்றுள் நிறைந்தாடும் மாணிக்க கூத்தரிது சென்றடைந்து தாழ்ந்தார் திருக்களிற்றுப்படிக்கு. இங்கேருந்து பாடுற. அப்ப திருக்களிற்றுப்படிக்கு தேவாரம் பாடி அருள பெற்றுள்ளது. இதே மாதிரிதான் சேரர் திருக்களிற்றுப்படிக்கு பொன்மண்ண தந்தாதி பாடினார். அப்ப திருக்களிற்றுப்படிக்கு பாடுகிற ஓசைய சாமி கேட்கிறான். அந்த பாட்டுக்கு பரிசாக தூக்கிய திருவடிய உடைய சிலம்போசையை கேட்பிக்கிறான். அவ சாமி விரும்பறான், தெரியுது. இப்ப இங்கதான் பாடுற. இங்க பஞ்சாக்கர படியும்பாங்க. ஆசிரியர் சொல்வார், தொண்டர் மனம் பிரியாத திருவடி அப்படின்னு. ஆடினாயினரு நெஞ்சோடு பார்க்கையில் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நற்கொன்றை நயந்தவரே பாடினாய் மனையோடு பல்கீதமும் பல்தடை பணி கால் கதிர்கள் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க ஏவ சொல்லினையே. இப்ப சிவகணத்தார் தான் தெளிவானந்தனருங்கிறதுக்கான ஆதார பாட்டு பாடியவர் திருஞான சம்பந்தர். நீலத்தார் கரிய மிடற்றார் உற்ற கண்ணீனார் பற்று சூலத்தார் சுடலை போடி நீரணிவார் சடையார் சீலத்தார் தொழுது ஏத்து சித்தம்பலம் சேர்தலார் கழல் சேவை கை தோழ கோலத்தாய் அருளாய் உனக்காரணம் கூறுவே. சிவகணத்தாராய் நடராஜருக்கு பூசிக்க வந்த அந்தனராம் தில்லை வாழ் பெருமக்களை வணங்கிக்க.